கொல்லையில கொய்யமரா கொண்டையில தாழம்பூவு தாழம்பூவு வாசத்திலே தான் மயங்கி மோகத்திலே சோழ போரி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல நலவு இருக்கிற நேரத்திலே ராசாத்தி ஒன்னை எண்ணி ராப்பகலா கண் பிடித்தேன் ராசாத்தி ஒன்னை எண்ணி ராப்பகலா கண் பிடித்தேன். இந்த பாட்டை விடக்கூடாது, இதை வானொலியில பாடணும், இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போகணும். அப்ப வந்து எல்லா இசைக்கு முன்னாடி மக்கள் இசை பாடல் தான் இருந்திருக்குது. அடிப்படை இதுதான். குப்புசாமி என்ன நாட்டுப்புற பாடல்னாலே அண்ணன் பேர் தான் முதல்ல எங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களை வச்சு தான் எங்களுக்கு சிலதில் தெரியும். தெலுங்கில் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம், பாடிருக்கோம். அது எப்படி ஆரம்பிச்சிங்க? இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்த சினிமா துறைக்கு வராமல் ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் ஏன் எப்படி நடந்தது அது சம்பவம்? நான் சென்னை பல்கலைக்கழக இசைத்துறையில் படிச்சுட்டு இருக்கும்போது சரிண்ணா டெசர்டேஷன் பேப்பர் அப்படின்னு ஒரு சிறிய அளவு ஆராய்ச்சி, சரி, அதுக்கு ஒரு 100 மதிப்பெண். ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சிறிய அளவில் எழுதுறது, அதுக்கு பேர் டெசர்டேஷன் பேப்பர். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துட்டாங்க. சரிங்கண்ணா. திவ்ய பிரபந்தம் அப்படி இப்படிலாம் எல்லாம் சான்ஸ்கிரிட் சம்மந்தமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கிராமத்தில் இருந்து வந்தவன், எனக்கு சான்ஸ்கிரிட் நான் படிக்கலை, எனக்கு அவ்வளோவா தெரியாது, தெலுங்கும் தெரியாது. ஆமாம். அப்போ நான் சொன்னேன், மக்கள் இசை பாடல்கள் இப்போ இந்த ஃபோக் சாங்ஸ் நாட்டுப்புற பாட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதில் என்ன இருக்குது ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு? இல்லை, நிறையா பாடுறாங்க, நான் எடுத்துகிட்டு வர்றேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே அது வந்து அதோட இசை நுணுக்கங்கள் இல்லைன்னா இயல் நுணுக்கங்களை நான் எழுதுறேனே, சரி போய் பாட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஊரில் போய் பாட்டு எடுத்தேன், கொண்டாந்து போட்டு காமிச்சா ஆச்சரியம். ஆமாம். ஒரு தாலாட்டு பாட்டு, முதல்ல எங்கள் அம்மா பாடின தாலாட்டு எடுத்தேன். ஆராரோ ஆரிராரோ என் கண்ணே ஆராரோ ஆரிராரோ மாமன் அடிச்சாரோ என் கண்ணே மல்லியப்பூ செண்டாலே அத்தை அடிச்சாரோ என் கண்ணே அரளி பூ செண்டாலே யார் அடிச்சார் என அழுதார் என் கண்ணே எங்கள் கூலரத்தீனமே. இது எதுன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. தெரியல என்ன, அவங்க பாடி காமிச்சாங்க. பவன ஸ்துதி பாத்திர பாவன ஷரீத்ர ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே ஆராரோ ஆரிராரோ என் கண்ணே ஆராரோ ஆரிராரோ. அற்புதம் அற்புதம். எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே லிங்க் பண்ணாங்க பாருங்க. அதுபோல் அப்புறம் ஒரு கொல்லையில் கொய்யா மரம் அப்படின்னு ஒரு பாட்டு. சரிங்கண்ணா. கொல்லையில கொய்யா மரம் கொண்டையில தாழம்பூவு தாழம்பூவு வாசத்திலே தான் மயங்கி மோகத்தில சோழ போரி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல நிலவு இருக்கிற நேரத்திலே என் சின்ன தங்கம் நான் வருவேன் சாமத்திலே. சரிகம பதனிசா சானித பமகரிசா கரகர பிரியா ததறில்ல ததறில்ல ததன ததரா ததரன தானன ரே ரே ரே. இது அப்படியே நீ கிளாசிக்கல பாடலாம், ஏன்னா கரகரப்பிரிய ராகத்திலே இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா. கொல்லையில கொய்யமரா கொண்டையில தாழம்பூவு தாழம்பூவு வாசத்திலே தான் மயங்கி மோகத்திலே சோழ போரி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல நிலவு இருக்கிற நேரத்திலே சின்ன தங்கம் நான் வருவேன் சாம
கொல்லையில கொய்ய மரம் கொண்டையில தாழம்பூவு காரி சனி தபதனி கொல்லையில கொய்ய மரம் கொண்டையில தாழம்பூவு நிகரி சரி சனி சனி தபதனி சானி தபதனி தபதப மகாரி சரிகம கம பத பவதனி பதனி சரி சனி சனி த சனி தப நிதபம தப மக பமகரே மகரி சரி கம பதத்தனி கதி சரி சனி தபதனி கொல்லையில கொய்ய மரம் கொண்டையில தாழம்பூவு. எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இது நீங்கள் பாடின உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, குலாம் அலி அவர்கள் கசல் என்றாலே உருது வர்ணிக்கிறது. அவருக்கு முன்னாடி மெஹதி ஹசன் ஒரு பெரிய சிங்கர், உலக புகழ் பெற்ற பாடகர்கள். மெஹதி ஹசன் அவர்கள் அந்த மெட்டு எப்படி இருக்குன்னா அந்த வர்ணிக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் செஞ்ச பிரயோகம் தான் குலாம் அலி அவர்கள் ஹிந்துஸ்தானி அந்த இசை, அந்த அனுஸ்வரங்கள், அந்த ஜெதிகள், அந்த சங்கதிகள், நுணுக்கமான சங்கதிகள் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கசல் பாடும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு நாட்டுப்புற பாடலுக்கு நீங்கள் கிளாசிக்கலை சேர்த்து அந்த சிட்டஸ்வரம் எல்லாம் ஜாயின் பண்ணி பாடுறச்சு. இது புது பிரயோகம், யாருமே பண்ணலை. அது நிழொழி வாழ்க. நீங்கள் இது நீங்கள் நிறைய கொண்டு வரணும். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சச் எ பியூட்டிஃபுல். இதைத்தான் மறுபடியும் எல்லா பாட்டையும் போட்டு கேட்கும்போது இதில் ஆனந்த பைரவி இருக்குது, இதில் நடபைரவி இருக்குது, இதில் செஞ்சூருட்டி இருக்குது, இதில் புன்னாவராளி இருக்குது, இது மாயாமால கவுளை இருக்குது, இது கரகரப்பிரியா, இது ஹரிகாம்போஜி, சங்கராபரணம் அப்படின்னு பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஆஹா, அப்போ இந்த பாட்டை எடுத்து வந்து ஈழம் மட்டும் எழுதினேன் நான். பிறகுதான் என்னுடைய முனைவர் பட்டத்துக்கு நான் இசையை எடுத்துக்கிட்டேன். கிரேட் அண்ணா. இப்போ கொல்லங்குடி கரிப்பாயம்மா பாடுறாங்கன்னா அவங்களுக்கு ராகமே தெரியாது. ஆமாம்மா. அட்டருவி மூட்டங்கட்டி அண்ணங்க போல் கிளி வளர்த்து சோல கிளி போல வந்தார் எந்த தாய் நாடே முருகன் தொகமையில் எரிவாரார் பெத்தம்மாதாவே ஏதல்லாரே தன்னல்லாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னன்னே தன்னனாரே தன்னனாரே தன்னன்னாரே. இதை இழுத்து பண்ணா ராகம் வரும். அட்டருவி மூட்டங்கட்டி அண்ணங்க போல் கிளி வளர்த்து சோல கிளி போல வந்தார் எந்த தாய் நாடே முருகன் தொகமையில் ஏறிவாரார் பெத்த மாதாவே ததறில் ததறின் தாரி ஆனந்த பரி. ஆமாம், அற்புதமா. அதாவது நீங்கள் விஷயம் அறிஞ்சு நீங்கள் அவங்க சொல்ல தான் அவங்களுக்கு மெதுவாக ஏறும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் இதை விடக்கூடாது, இந்த பாட்டை விடக்கூடாது, இதை வானொலியில் பாடணும், இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போகணும். அப்போ வந்து எல்லா இசைக்கு முன்னாடி மக்கள் இசை பாடல் தான் இருந்திருக்குது. அடிப்படை இதுதான் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் அப்புறம் வானொலியில் தொலைக்காட்சியில் பாடும்போது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன அப்ரிசியேஷன் வந்து மக்கள் இன்னைக்கும் வாழ வைக்கிறாங்க. ஐயோ, டெஃபினட்டான நீங்கள் செஞ்ச அது அந்த முயற்சி. அதுக்கப்புறமா அந்த அதில் எவ்வளவோ வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஒரு ராசாத்தி ஒன்றை இன்னி அது அப்படி காதல் பாட்டுன்னா இன்னைக்கு வரைக்கும் எப்போ பாடினது? நான் வந்து 87 பாடினது. 87 சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் இந்த ராசாத்தியும் வந்தாச்சு. இப்போ கூட அந்த பாட்டு கேட்டால் உடனே ஒரு காதல் முறுக்கு எல்லாருக்கும். ராசாத்தி ஒன்னை எண்ணி ராப்பலா கண் விழிச்சேன், ராப்பலா கண் விழிச்சேன், ராணி ஒன்னை கை போடிச்சேன். ராசாத்தி ஒன்னை எண்ணி ராப்பலா கண் விழிச்சேன், ராசாத்தி ஒன்னை எண்ணி ராப்பலா கண் விழிச்சேன், ராப்பலா கண் விழிச்சேன், ராணி ஒன்னை கை போடிச்சேன், ராப்பலா கண் விழிச்சேன், ராணி ஒன்னை கை போடிச்சேன். ராசாத்தி ராசாத்தி ஒன்னை எண்ணி ராப்பலா கண் விழிச்சேன், ராப்பலா கண் விழிச்சேன், ராணி ஒன்னை கை போடிச்சேன், ராப்பலா கண் விழிச்சேன், ராணி ஒன்னை கை போடிச்சேன். வண்டாடும் சோலையிலே வண்டாடும் சோலையிலே வஞ்சி நீயும் போவையிலே, வண்டாடும் சோலையிலே
மாடப்புறா என்றல்லவோ மதிமயங்கி போனேண்டி, மாடப்புறா என்றல்லவோ மதிமயங்கி போனேண்டி. ராசாத்தி ஏ ராசாத்தி ஒன்னு எண்ணி ராப்பலா கண் விழிச்சேன், ராப்பலா கண் விழிச்சேன், ராணி ஒன்னு கை பிடிச்சேன், ராப்பலா கண் விழிச்சேன், ராணி ஒன்னு கை பிடிச்சேன். அருமையான மெலடி, என்ன பியூட்டிஃபுல் மெலடி. இவங்க ஒன்று பாடுவாங்க, ஆ மெலடி அப்படின்னு நான் அப்படி தான் சொல்கிறேன், மெல்ல அடி. கண்டிப்பா நெஞ்சில டச் பண்ணாது. மறந்தீரு மறந்தீருன்னு மத்தவுக சொல்லுறாக, மறந்தீரு மறந்தீருன்னு மத்தவுக சொல்லுறாக, உங்களை நான் மறந்தீருக்க இந்த உலகத்திலே மருந்தும் இல்லை. மறந்தீரு மறந்தீருன்னு மத்தவுக சொல்லுறாக, உங்க